தலைவா, ம் எந்த போலீஸ் லாக்கப்லயும் இல்லை, நல்லா விசாரிச்சிட்டேன். பிரான்சிஸ் அவன் கிடைக்கணும். அவனை கண்டுபிடி ராஜன். அவனுக்கு ஃபேமிலி இருக்குதுல்ல? அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். அப்பா ஃப்ரீயா இருக்காங்களா? எல்லாம் ஓகே தானே? ஆ ஆ, என்னன்னா ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கு. வா வந்து உட்கார். நான் வேணா அப்புறமா ராஜனா நீங்க வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ம் அப்பா இப்போ நடக்கிறதும் முன்ன மாதிரி நடக்கிறது இல்ல. நம்மளோட பிசினஸ் எல்லாமே கேஷ் மூலியமா நடந்துகிட்டு இருந்தா கடைசியில நமக்கு நஷ்டம் தான் வந்து சேரும். டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா நம்ம மேலே வர்றதுக்கு. அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே மொத்த கேஷும் வேற வேற பிஸ்னஸ் மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். எப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோட்டல்ஸ், பெட்ரோல் பம்ப், அமெரிக்கா, மெக்சிகோ, கொலம்பியா, ரஷ்யா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் கூட நம்மள மாதிரியான பிஸ்னஸ் மேன்ஸ் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ம் அப்புறம் பணம் இருக்கிறவங்க கையில் தான் கவர்மெண்ட்டும் இருக்கும். சில லாங் டேர்ம் பிளான்ஸ் இருக்கு, அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள். நாம வெளிச்சத்துக்காக காலையில வரைக்கும் காத்துட்டு இருப்போம். என் பையன் ராத்திரிங்கிற ஒன்ன வரவிட மாட்டான். ஆ? நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். ஆனா சிவா கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லாத. அவன் புரிஞ்சுக்க மாட்டான். சரியா? ம் சரிங்கப்பா. சரி ராஜனா. ம், என் பையன் எப்பவோ பெரியவனிட்டான் ராஜன். அவன் சரியாதான் சொல்றான். நம்ம தொழில்ல பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பணம் இருக்கும், கூடவே பயமும் இருக்கும். எந்த நேரத்துல என்ன ஆகும்னு எதுவும் தெரியாது. நிம்மதியே இருக்காது. வீரா சொன்னதும் உண்மைதான். முன்னேறணும்னா மாறிதானே ஆகணும். இவன் நிம்மதியை கொண்டு வருவான். இவன் சார், என்னது இது? வடாப்பாவ். என்னாச்சு? வடாப்பாவ்? நான் விரதம் இருந்தா கூட 2 கோழியை சாப்பிடுவேன் தெரியுமா? எத்தனை? 2. இன்னைக்கு சண்டே. ஓ, எனக்கு விருந்து வேணும். இப்போ உன் ஆர்டர் எடுத்துக்கிறேன். சாப். கேவலமா ஏதாவது நீ வாங்கிட்டு வந்தா நான் சாப்பிட மாட்டேன், புரியுதா? இன்னும் இருக்கு, குடிக்க சரக்கும் வாங்கிட்டு வாப்போ. சரக்குமா?
கேபரே டான்ஸ் கூட பாக்குறியா? வேணும்னா அரேஞ்ச் பண்றேன். நீ எந்த இடத்துல இருக்கன்னு உனக்கு புரியுதா? ஆ? உனக்கு எப்படி இருக்கு? இப்பதான் தடவையா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கா என்ன? சின்ன வயசுல நான் விரல் சூப்பிட்டு இருந்தேன்ல, அப்ப இருந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் தெரியும்ல. ஏய், நான் தலைவன் கேஸோட விட்னஸ் நானு. இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ஒரு வேலை செய்தியா? உங்க அம்மா ஃப்ரீயா இருந்தா ஒரு முறை என்கிட்ட அனுப்பி விடுறியா? டேய் வாய் மூடு. யார பார்த்து கை ஓங்கிட்டு இருக்க? மோக்லே, எஸ் சார். இவனுக்கு சாப் வாங்கி கொடு, எக்ஸ்ட்ரா ஸ்பைசி. அந்த பட்டேல் அமெரிக்கால இருக்கிற பிசினஸ் வித்துட்டான் தெரியுமா? ம் இப்ப இங்க ரத்னகிரியில எம்எல்ஏ கிட்ட இருந்து பெரிய பிளாட் வாங்கியிருக்கான். வந்துட்டியா என் செல்லம்? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ எங்க போயிட்ட? எங்க போன? எங்க இருந்த? மனிஷா, சொல்லுங்க. இவதான் ஏன் செல்லம், சகீனா. ஹாய். ஹாய். அவினாஷ், உனக்கு இவ்வளவு தெரியும்ல? பார்த்துருக்கேன். ஹலோ. உங்க வீட்டை நல்லா வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. இவளுக்கு கூட கார்டனிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போய் காட்டு உன்னோட ரோஸ் பீன்ஸ், சன்ஃபிளவர்ஸ் எல்லாத்தையும். பார்க்கலாம். ஓகே. போலாமா? முதல்ல போய் வாங்க. பார்த்துட்டு வா, அப்புறம் நம்ம பேசலாம். உன் வைஃபோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப லக்கி. அவளை நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவினாஷ். நான் அவ மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் நீ யூஸ் இல்லாம ஆயிடுவ. அறிவு கெட்ட முட்டாள் வாழ்க்கை முழுக்க இதை மறக்க மாட்டான். அந்த நேரத்துல நாம முகத்தை பார்த்திருக்கணும். வவ்வால் பாத்திருக்கீங்கல்ல? அவனும் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. சரியா சொன்ன. சகீனா, ஒன்னு கேட்கவா? ரெஸ்டாரண்ட் தொடங்கி 5 வருஷம் ஆச்சு. இந்த தடவை தலைவனை கூட கூப்பிடணும். தலைவன் பார்ட்டிக்கா? அவர் வரமாட்டாரு. இப்ப வரைக்கும் அவர் பர்த்டே பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போய் பார்த்ததில்ல. இங்க பாரு ராணி, அவர் வந்தாலும் வராட்டாலும் உனக்கு என்ன? அவரும் வந்தா நல்லா இருக்கும்ல. எங்கேயும் வரமாட்டாரு. ஆனா அவர் ஏன் வர மாட்டாரு? எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கிற? நிறுத்த. ஆரம்பிக்கலாம். ஏன் உனக்கு இன்னைக்கு மூடு போயிட்டு வருது? பார்ட்டிக்கு வரணும்னா முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும்ல. அப்படிப்பட்ட ரிஸ்கையும் எடுக்க போறாரு. அட, அவருக்கு என்ன ரிஸ்க்? தலைவனோட இடத்துக்கு வரணும்னா கை கொடுக்கறத விட கை எடுக்கத்தான் செய்யணும். எத்தனையோ பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தலைவரோட பாதுகாப்பு வளையம், செக்யூரிட்டி போல, உள்ள யாரும் நுழைய முடியாதபடி. அப்படின்னா வீட்ல இருந்து வெளியே வரமாட்டாரா? அவர் தாராவிலேயே இருப்பாரா? அவர் எங்கேயும் போவாரு. சொல்லு. அது யாருக்குமே தெரியாது. என்ன? காக்காவோட சத்தத்தையே தலைவன் அபசகுணமா நினைப்பாரு.
காக்காவும் கத்துற சத்தத்தை கேட்டாருன்னா அப்பதான் அவர் வெளியே வருவாரு. அதுவும் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஆரிராரு